யாரு? ஒரே ஒருத்தர் தான் பண்ண முடியும். அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் ஒரே ஒருத்தர் வேண்டும்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர்தான் சிலுவையிலே அறையுண்டு அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்திலிருந்து தேவன் நம்மளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெரிய ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நம்மள எவ்வளோ பெரிய பாவிகளாய் இருந்தோம், எவ்வளோ பெரிய துன்மார்க்கர்களாய் இருந்தோம், தேவனை அறியாத ஜனமாய் இருந்தோம், என் தேவனை அறியும்படியாகவும் என் தேவன் நம்முடைய பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும்படியாகவும் என் தேவன் பூமியில இறங்கி வந்து அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை கொடுத்த தேவனுக்கு மீண்டும் ஒரு விசை கரங்களை கூட்டி ஒரு உள்ளத்தின் ஆழத்துக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எடுத்துக் கொள்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை. ரோமர் 8. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுமென்ன. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த நம்பிக்கையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? எந்த நம்பிக்கை? என்ன நம்பிக்கை? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற இந்த விசுவாசத்தின் நம்பிக்கை. ஹல்லேலூயா. என்ன நம்பிக்கை? இயேசு கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கை. இந்த இயேசு கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கையினால நாம் என்ன பெற்றிருக்கிறோம்? இந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவோட ரட்சிப்பை பெற்றிருப்பதனால தான் நாம் என்ன பண்ணுகிறோம்? இங்கே தேவனை தேடி வந்திருக்கபடியான மனுஷர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. 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 நாம் கர்த்தருடைய பிள்ளைங்க. நம்மளை தேவன் அறிந்து நம்மளை தெரிந்தெடுத்து இந்த உலகத்தின் பாவத்தின் பிள்ளைகளாய் இனிமேலும் நம்ம தொடரக்கூடாது என்பதற்காக தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்ளும்படியாகவும் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் அவருடைய நீதியை கொடுத்து அவருடைய ரட்சிப்பை கொடுத்து அவருடைய மீட்பை கொடுத்து நம்முடைய இந்த பாவத்திலிருந்து தேவன் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பாவத்திலிருந்து தேவன் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரு. இந்த தேவனிடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? இந்த மீட்பு கொடுத்த தேவனுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? நன்றி நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கும் தேவனுடைய நாள், இது ஓய்வு நாள், இது பரிசுத்த தேவனுடைய நாள் எல்லாம் அறிந்திருந்தும் இன்னைக்கும் அநேகர் தேவனுடைய ஆலயத்துக்கு வரல. இன்னமும் நேரம் ஆகி கூட தேவனுடைய ஆலயத்துக்கு வரல. காரணம், அவர்களுக்கு முதலிடம் தேவன் அல்ல, அவர்களுக்கு முதலிடம் தங்களுடைய சொந்த காரியங்கள், அவர்களுக்கு உலகமே முக்கியத்துவமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் நம்ம என்ன பண்ணணும்? முதன்மையானவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம அவருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய் நாம காணப்படுவோமே என்று சொன்னா தேவன் ஆலயம் தொடங்குவதற்கு முன்பாகவே வந்து என்ன பண்ணுவோம்? வந்து காத்திருந்து தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். இதை நீங்க செஞ்சு பாருங்க. தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்வார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம அவரை தேடுகிறவர்களாய், நம்ம உண்மையாய் தேடுகிறதான தேவ சனமாய் இருக்கிறோம். காரணம், அவர் நம்மள இந்த உலகத்திலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறார். எதுக்கு மீட்டு எடுத்திருக்கிறார்? நம்ம இந்த ரட்சிப்பை கொடுத்தது நோக்கம் என்ன? இந்த மீட்பை கொடுத்தது நோக்கம் என்ன? என் தேவன் நம்மள அவருடைய ராஜ்யத்திலே சேர்ப்பதற்கு.
என்பதற்காக. அல்லேலூயா. என் தேவனுடைய ராஜ்யத்திலே என் தேவன் உங்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே இருந்து தேவன் உங்களை மீட்டு எடுத்திருக்கிறார். மீட்டு எடுத்திருக்கிறார் என்ற வார்த்தையிலே உங்களுக்கு அர்த்தம் தெரியும். நம்ம எப்படி இருந்தோம்? அடிமையலாய் இருந்தோம். பாவத்திற்கு அடிமையான ஜனமாய், எல்லா உலகத்தின் ஆசைகளுக்கும் அடிமையானவர்களாய் நாம் இந்த பூமியிலே காணப்பட்டவர்களாய் இருந்தோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மளை என்ன பண்ணினாரு? மீட்டு எடுத்தார். அல்லேலூயா. இந்த மீட்டு எடுத்த தேவனிடத்துல நாம் உண்மையும் உத்தமம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையினாலே நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மீது வைத்ததான நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 16 அதிகாரம். அப்போஸ்தலர் 16 அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. யாரை விசுவாசிச்சா? யாரை விசுவாசிச்சா? சத்தமா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சால் நீங்களும் உங்க வீட்டாரும் என்ன பண்ணுவீங்க? ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க உலகத்தில இருந்து எல்லா பாவத்திலிருந்து மீட்கப்பட்டதான ஜனமாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருமே ஒரு காரியத்தில பூமியில அநேக காரியங்களிலே சிக்குண்டவர்களாய் இருந்தோம். விடுபெற முடியல. ஆண்டவரே, எனக்கு இது மட்டும் விடவே முடியல ஐயா, எனக்கு இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் என்னால முடியவே முடியல. நான் எவ்வளவோ முயற்சிக்கிறேன், ஆனாலும் என்னால முடியல. ஆனா நீங்க தேவனையாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசித்து நீங்க அவரிடத்துல ரட்சிப்பை பெற்றிருக்கீங்கன்னா தேவன் உங்களுக்கு எல்லா பாவத்திலிருந்து விடுதலை அவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே அதுக்கு சாட்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா, ஞாயிற்றுக்கிழமை ஆனா போதும், காலையில நான் நைட் என்ன பண்ணிடுவேன்? சனிக்கிழமையே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஐயா, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா நானு ஃபுல்லாதான் இருப்பேன் அப்படின்னு அநேகர் தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? ரட்சித்து இருக்கிறார். அநேகரை பலவிதமான காரியங்களில் இருந்து ரட்சித்து இருக்கிறார். இந்த மீட்பு கொடுத்த தேவனிடத்துல நம்ம என்ன பண்ணணும்? உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். இந்த ரட்சிப்பு கொடுத்த தேவனிடத்துல நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். எப்படி உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும்? அவரை தேடுவதில், அவரை துதிப்பதில், அவரை கனப்படுத்துவதில், எல்லாவற்றிலும் தேவனுக்கு நாம் உண்மை உள்ளதான தேவஜனமாய் நம்ம காணப்படணும். இங்க விசுவாசத்தினால என் தேவனை நீங்க அறிந்து கொண்டதுனால என் தேவன் உங்களுக்கு அவருடைய நீதியை தருகிறார். அவருடைய கிருபையால இலவசமாய் அந்த மீட்பை என்ன பண்ணிருக்கிறோம்? பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி ஏதாவது பணம் கொடுத்து நம்ம இயேசு கிறிஸ்துவோட ரட்சிப்பை பெற்றுக்கிறோமா? யாராவது பணம் கொடுத்திருக்கீங்களா? ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு ₹1 பணமும் இல்லை. என்னுடைய பாவம் கழுவப்படுவதற்கு என் இயேசுவை நம்பினேன், அவரிடத்துல வந்தேன், அவர் என் பாவத்தை கழுவி சுத்திகரித்தது மாத்திரமல்ல, என் தேவனாகிய கர்த்தர் இந்த இலவசமாய் என்னை ரட்சிப்பை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். இன்னைக்கு பரிசுத்தமாய் நான் வாழ்றேன். நான் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக ஒவ்வொரு நாளும் என்னை பரிசுத்தப்படுத்தி என் தேவனுக்கு நேராக நான் கடந்து போகிறேன் என்று சொல்லும்படியான தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 ரோமர் 3 அதிகாரம் 24-25 வசனத்துல ரோமர் 3. ஆமென். ஹல்லேலூயா. படிங்க மாத்திரமோ. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. எப்படி நீதிமான்களாக்கப்படுகிறோம்? இயேசு கிறிஸ்துடைய கிருபையினாலே
அல்லேலூயா. எவ்வளவு அன்பு அவர் நம்ம மேல வச்சிருக்கார் பாருங்க. அவருடைய கிருபையினால நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நீதியை தேவனிடத்திலிருந்து பெற்றுகிறோம். இந்த நீதியை நம்ம என்ன பண்ணணும்? பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? இலவசமா கிடைச்சு சேர்றதுனால அதை என்ன பண்ணக்கூடாது? அற்பமாய் எண்ணக்கூடாது. என் தேவன் கொடுத்திருக்கிற நீதியை பெற்றுகிற நாம் எப்படி இருக்கணும்? இந்த நீதியாகிய இந்த கிருபையாகிய நீதியை தேவனிடத்திலிருந்து பெற்றிருப்பதனால அதை பத்திரமாக காத்துக்கணும். எப்படி பத்திரமாய் காத்துக்கொள்ள முடியும்? நம்மள எந்த பாவமும் நம்மளிலே அணுகாதபடி தேவன் நம்மளை காத்துக் கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கணும். இலவசமாய் எது வந்தாலும் இன்னைக்கு அது என்ன இருக்காது? மதிப்பு தெரியறது இல்லை. எது இலவசம் கிடைச்சாலும் அது தெரியறது இல்லை. அதுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பதில்லை. நான்கு தேவ ஜனமே, கர்த்தர் அவருடைய நீதியை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அது கிருபையாய் தேவன் கொடுத்திருக்கிறாரு. இந்த நீதியை பெற்றுகிற நம்ம என் தேவனுடைய பரிசுத்த பிள்ளைகளாய் நம்ம காணப்படணும். என் தேவனுக்கு உண்மை உத்தமுள்ளவர்களாய் வாழணும். கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ்ந்து என் தேவனுடைய நீதியை நிலைநாட்டி வாழணும். அல்லேலூயா. 25 வசனம் படிங்கம்மா. அது தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்ன பண்ணுகிறாரு? அவருடைய நீதியை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. இவ்வளோ நாளா தேவன் என்ன பண்ணினாரா? பொறுமையோடு பார்த்து கொண்டிருக்கிறார். எதுக்கு? நம்முடைய பாவங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு அவர் பொறுமையாய் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சரியாயிடுவான், நாளைக்கு சரியாயிடுவான். இப்படி அவர் அளவற்ற பொறுமையோடு காத்து கொண்டு என் தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிப்பதற்காக அவர் கிருபையை தந்து நம்மளை மீட்டெடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் தேவனுடைய கிருபை உங்களுக்கு அவர் அருளி செய்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறாரு. என் தேவ ஜனங்களாகிய நாம் கர்த்தரிடத்திலே நீதிமான்களாக எந்த நாளிலும் அவருக்கு உத்தமர்களாய் நாம் வாழ்வதற்கு தேவனிடத்திலே நாம் என்ன பண்ணணும்? முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும். மனம் திரும்புதல் என்றால் என்னது சொன்ன நானு? மனம் திரும்புதல் என்னது? ரட்சிக்கப்படுவதா மனம் திரும்புதல். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, கிறிஸ்தவர்களை பார்த்து இவங்க மதம் மாற்றாங்க. இது மதம் இல்ல. மதம்னா என்னது? வெறி. மதம்னா யாருக்கு பிடிக்கும்? மதம் யானைக்கு மதம் பிடிக்கும். ஒரு சில மிருக ஜீவன்களுக்கு மதம் பிடிக்கும். இன்னைக்கு அநேக மனுஷர்களுக்கு கூட மதம் பிடிச்சு வெறி ஆயிடுறாங்க. ஆனா தேவ பிள்ளைகள் வெறியாவது இல்ல, அவர்கள் மனம் மாற்றுகிறவர்கள். அல்லேலூயா. அவர்கள் மனதை மாற்றுவர்கள். என்ன மாற்றுவாங்க? அவர்கள் பாவ வாழ்க்கையில இருந்து என் தேவன் தருகிற ரட்சிப்பினாலே அவர்கள் நீதிமான்களாய் மாறுகிறார்கள். அவர்கள் உத்தமராய் மாறுகிறார்கள். அவர்கள் எப்போதும் நீதி செய்ய புறப்பட்டு ஓடுகிறாங்க. ஆண்டவருடைய ரட்சிப்பை கொடுத்து அநேக இடத்துல சொல்லுவாங்க, பிரதர் இனிமேல் நீங்க கத்தி எடுக்காதீங்க பிரதர். பிரதர் இனிமேல் யாரையும் கொலை செய்யாதீங்க பிரதர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காய் மரித்து உங்களுடைய பாவத்தை மன்னித்து என் தேவன் உங்களை பரலோகத்தில் சேர்க்க விருப்பப்படுகிறார் பிரதர். நீங்க இனிமேல் கத்தியெல்லாம் எடுக்காதீங்க, யாரையும் அடிக்காதீங்க, யாரையும் வெட்டாதீங்க, யாரையும் குத்தாதீங்க, எந்த ஒரு மனுஷனுடைய பொருளை திருடாதீங்க. இப்படி பாவமான மனுஷனிடத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் கடந்து போவதனாலே அவன் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறானே அல்லாமல் வீவன் நெறி பிடித்து ஓடுகிறதான மனுஷன் அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவர்களாய் மாறி இருக்கிறவங்க பாவத்தில் இருந்து மாறி வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா.
நான் பாவத்துல இருந்தேன். நான் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டனோ அந்த நாளிலே இருந்து நான் சக்தி எடுக்கிறதில்லை, நான் துன்மார்க்கமாய் வாழ்வதில்லை, நான் யாரையும் அடிப்பதில்லை, ஏமாற்றுவதில்லை, நான் உண்மையும் உத்தமமாய் நான் மனுஷனாய் நான் வாழ்வதற்கு என் தேவனின் பாவத்தை நான் மன்னித்து என்னை ரட்சித்திருக்கிறார் பிரதர் என்று சொல்லுவதான மனுஷர்களாய் தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மதம் படிக்க கூடாது, மதம் படிக்க வேண்டாம், மனம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க மனம் மாறினது போல அநேகரை பாவத்திலிருந்து மனமாறி கிறிஸ்துவிடத்திலே வருவதற்கு என் தேவ ஜனங்களாகிய நீங்க என்ன பண்ணணும்? நீங்க உதவி செய்ய வேண்டும். எப்படி உதவி செய்வீங்க? எப்படி உதவி செய்ய முடியும்? என் தேவ பிள்ளைங்க அநேகர் பாவத்தில் இருக்கிறாங்க. பாவத்தில் இருக்கிறவங்களோட போய் நானும் பாவமான மனுஷனாய் பாவிகள் மத்தியிலே நான் உட்கார்ந்து கொண்டு அவனோட சேர்ந்து அவன் குடிக்கிறான நானும் சேர்த்து குடிச்சுக்கிட்டு நான் அப்படி காணப்படுவேன்னா, அவன் செய்கிற பாவத்துக்கு நானும் உடந்தையாய் நான் கடந்து போவேன்னா, என் தேவன் இலவசமாய் கொடுத்த ரட்சிப்ப நீ உதாசீனப்படுத்துகிற என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் இதற்காகவா உனக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு? அவர் இலவசமாய் கொடுத்த அந்த ரட்சிப்பு இதற்காகவா? சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல அழகாக தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, துன்மார்க்குடைய ஆலோசனையிலே நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும். தேவ பிள்ளைகளே, இப்படிதான் நீங்க காணப்படணும். துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு வேண்டாம். பாவிகளுடைய இடங்களிலே நீங்கள் உட்காருவதும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே நீங்க உட்காருவதும் உங்களுக்கு அது தகுதி அல்ல. என் தேவன் கொடுத்த இலவசமான ரட்சிப்பு அதற்காய் அல்ல. நீங்கள் அநேகரை கிறிஸ்துவுக்குள் அழைத்து வரணும். அநேகரை பாவத்திலிருந்து தேவனிடத்தில் அழைத்து வரணும். கடந்த நாளிலே நீங்க உங்களுடைய சர்ச் நம்ம குரூப்ல ஒரு மெசேஜ் கூட நான் இரவுல நான் போட்டேன். ஒரு சகோதரி அழுது வந்து கத்தி அலறி கொண்டு வராங்க. ஐயோ, இயேசுப்பா சீக்கிரம் வர போறாரு, உலகமே கேளுங்க, சபையே கேளுங்கன்னு சொல்லி அந்த சகோதரி அழுந்தது நீங்க பார்த்திருப்பீங்க. இயேசுவோட வருகை மிக சமீபமாயிருக்கு. உங்க ரட்சிப்பை நீங்க காத்துக் கொள்ளலன்னா நீங்க பூமியில கைவிடப்படுகிறவர்களாய் மாறி விடுவீங்க. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறாரு. நீங்க கர்த்தரிடத்திலே உங்களை முழுமையாய் ஒப்புக்கொடுங்க. என் தேவனிடத்திலே இனிமேலும் உங்களுடைய பாவத்தை தொடர்வதற்கு தேவன் உங்களுக்கு அவர் மன இறக்கம் உள்ளவரும் அவர் கிருபையுள்ளவருமாய் தான் இருப்பாரு. ஆனா நீங்க தொடர்ந்து உங்களோட பாவத்திலே ஜீவிப்பீர்கள் என்று சொன்னா அவர் வருகையில நீங்க கைவிடப்பட்டு போயிடுவீங்க. அதுக்காக தான் சகோதரி அப்படி அழுது கதறி சொன்னாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவம் உலகம் எங்கும் கதறி கதறி அழுது அழுது சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்பா, நீ ஏசப்பா கிட்ட வாங்க, நீங்க ஏசப்பா கிட்ட வாங்க, அவர் சீக்கிரமா வர போகிறாரு, அவரிடத்துல வந்துடுங்க, நம்ம சட்டத்துல போயிடலாம், நம்ம தேவனிடத்துல போயிடலாம், நீங்க வாங்க, பாவத்தை விட்டு வாங்க, உலகத்தை விட்டு வாங்கன்னு சொல்லி அநேகருக்கு தேவனுடைய சத்தியத்தை சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மீட்பை பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளை, அப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்றிருக்கிற தேவனுடைய ஜனம் எப்படி இருக்க வேண்டும்? தேவன் பூமியிலே வெளிப்படும்படியான தேவச்சனமாய் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்க சொன்னா நீங்க அவரை சாயல நீங்க காணப்படணும். ஆனா நீங்க அவருடைய சாயலை காமிப்பதற்கு பதிலாக நீங்க உங்களுடைய சாயல, இந்த உலகத்தின் சாயல இன்னைக்கு காமிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் அநேகர் இருக்கிறதை நானும் அறிவேன், தேவனும் அறிவார், நீங்களும் அறிவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்துக்கு தெரியும், உங்களுடைய சிந்தைக்கு தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் யாருன்னு எனக்கு தெரியும். நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க யாருன்னு தேவனுக்கு தெரியும். ஒரு விஷயம் மாத்திரம் நீங்க நல்லா யோசிச்சு கொள்ளுங்க, எனக்காக மரித்த தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. எனக்காக மரித்த தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீங்க அநேக விசுவாசிகள், ஐயா அந்த பையன் பாத்தீங்களா, அவன் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சியா, ஆனா அவன் செய்யறதெல்லாம் பாத்தீங்களா, எப்படி இருக்கான் பாத்தீங்களா, இன்னும் குடிகாரனா இருக்கிறான், இன்னும் அநேகருக்கு
அவரான காரியங்களை வழி நடத்துறான். இவன் பாருங்கயா, இந்த குடும்பத்தை பாத்தீங்களா, இந்த விசுவாசி அன்பற்றவர்களா இருக்கிறாங்க. யார் இடத்திலையும் பேச மாட்டாங்க, யார் இடத்திலையும் அன்பு செலுத்த மாட்டாங்க, யார்கிட்டையும் உண்மையா இருக்க மாட்டாங்க. இந்த விசுவாசி பாத்தீங்களா, அவங்க எங்கேயும் போனாலும் அவங்க கை என்ன பண்ணாது, அடங்காது. என்ன பண்ணும், எதையாவது எடுத்து பாக்கெட்ல போட்டு போயிட்டே இருப்பாங்கயா. திருட்டு பழக்கம் அவங்க கிட்ட. இப்படி அநேக கிறிஸ்துவர்கள் அநேகருக்கு இடர் உண்டாகிறதான தேவனுடைய பிள்ளையாய் காணப்படுகிறாங்க. இயேசு கிறிஸ்துவை ரட்சிப்பது இதுக்காகவா? உங்களை காண்கிறவன் இயேசுவை காணணும். அல்லேலூயா. உங்களை காண்கிறவன் தேவனுடைய ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்ளணும். காரணம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நீங்க தேவனுக்கு உண்மையுள்ள மனுஷனாய் வாழும் பொழுது, என் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிற நீங்கள் அவருடைய ரட்சிப்பையும் அவருடைய நீதியையும் காத்துக் கொள்ளும் பொழுது, என் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஓடி வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்காக தான் தேவன் உங்களை ரட்சித்து இருக்கிறார். இதற்காக தான் இந்த நீதியை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். நாங்க போன வாரத்திலே அதுக்கு முன்னாடி ஒரு சில செய்திகளை கேட்டோம். அபாண்டமான பொய், எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு நான் செய்யவே இல்லை, அப்படிப்பட்ட பையனே நான் இல்லை என்று சொல்லி அபாண்டமான பொய்யை நாங்க கேட்டு என்னோட இருதயம் உடைந்தது. யார் இடத்துல? எவ்வளவு ஊழியக்காரரிடத்துல போய் சொல்றாங்க, எவ்வளவு ஊழியக்காரரிடத்துல போய் சொல்றாங்க, இல்ல நான் ஒண்ணுமே செய்யல, நான் எதுவுமே தவறு பண்ணல. நண்பர்களே, இதற்காக உன்னை ரட்சித்து இருக்கிறாரு, இதற்காக அவனுக்காக ரத்தம் சிந்தினாரு, நீ பாவத்திலே தொடர்ந்து வாழ்வதற்காகவா அவர் சிலுவையில மரிச்சாரு, உன்னை மீட்டெடுக்கணும்ன்றதுக்காக, உன்னை பரலோகத்தில் சேர்க்கணும்ன்றதுக்காக தானே அவர் உயிரையே கொடுத்தாரு. இன்னமும் அவரை உணர மாட்டியா? இன்னமும் அவருக்காக மனம் திரும்ப மாட்டியா? உடவருகை சமீபமாயிடுச்சு. இன்னமும் நீங்க நாட்களை கடப்பீங்கன்னா நீங்க கைவிடப்பட்டு போயிடுவீங்க. நீங்க கைவிடப்பட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த பூமியில நீங்க என்ன அழுது கர்த்தரே ஏசப்பா எனக்கு மனம் இறங்குங்கன்னு கூப்பிட்டாலும் என் தேவன் உங்களுக்கு செவி சாய்க்க மாட்டாரு, என் தேவன் உங்களுக்கு மனம் இறங்க மாட்டாரு. அதுக்காக தான் திரும்பவும் கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. என் அன்பு பிள்ளையே, என் தேவன் தந்த நீதியை காத்துக்கொண்டு அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நீ மனம் இறங்கி கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இனிமேல் இப்படிப்பட்ட தீமையின் காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்பா, இப்படிப்பட்ட தீமையின் மனுஷனாய் நான் வாழ மாட்டேன், நான் உமக்காக நான் வாழுவேன்னு சொல்லி நீ கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்கணும். நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உன் வீட்டார் ரட்சிக்கப்படணும். என் தேவன் மீது வைத்திருக்கிறதான விசுவாசம் அசைக்க முடியாததா இருக்கணும். என் தேவன் தந்த நீதியை நீங்கள் கரைப்படுத்தாமல் பார்த்துக் கொள்கிறவர்களாய் வாழணும். என் தேவன் தந்த நீதியை நீங்கள் கரைப்படுத்துவீர்கள் என்று சொன்னா உங்களுக்கு உலகத்துக்கு வித்தியாசம் இல்லை. நம்ம இயேசுவை தேடி வருவதற்கு பதிலாய் நம்ம பழைய வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு போகலாம். கர்த்தர் அதற்காக உங்களை தெரிவிக்கப்படவில்லை. நீங்க தேவனுக்கு பிரியமான ஜனம், நீங்க தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள். ஆகினாலே நீங்க தேவனை தேடுகிறவர்களாய், அவருடைய நீதியை காத்துக் கொள்கிறவர்களாய் என் தேவனிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவ இன்பத்தில் இருந்து விடுதலை பெறணும். ஹல்லேலூயா. எதிலிருந்து விடுதலை பெறணும்? என்ன பண்ணணும்? பாவ, நல்லா சொல்லுங்க, பாவ, கேட்கல எனக்கு. பாவத்திலிருந்து விடுதலை நம்ம சொல்றதோட அநேகர் பாவம் செய்யறதுல இன்பம் இருக்கு அவங்களுக்கு. பாவத்தின் இன்பத்திலிருந்து விடுதலை. நீங்க இயேசு வீட்டுல வந்துட்டீங்கன்னா அந்த இன்பம் எல்லாம் உங்களுக்கு என்னவா இருக்கும்? கசப்பாய் மாறும். ஹல்லேலூயா. நீ இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்துட்டனா அந்த இன்பம் இருக்குல்ல, பாவத்தின் இன்பம், அது உனக்கு கசப்பாய் மாறும். நீ தேவனிடத்துல உண்மையாய் நீ கர்த்தரிடத்துல வரும் பொழுது தேவன் அதை எல்லாவற்றையும் நீக்க அவர் வல்லவராய் இருக்கிறாரு. நான் ஒரு சில நண்பர்களை நான் பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுவாங்க, ஏன் இந்த ஒரே ஒரு காரியம் தான் என்னால விடவே முடியல, எல்லாத்தையும் விட்டுட்ட, இந்த ஒரு
போயிட்டே இருக்குது. என் தேவனிடத்தில் இருந்து தூரப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இது ஒரு காரியம் இடம்படையில நான் முடிவு தருவேன். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால கூடாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. என்னுடைய விசுவாசம் என் தேவன் மீது முழுமையாய் வைத்து நான் தேவனிடத்தில் கேட்பேன் சொன்னா அவர் எந்த விடுதலையும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் மாம்சத்தை வெறுக்க, என் இச்சைகளை வெறுக்க யார் பலன் தரணும்? யார் பலன் தரணும்? இயேசு கிறிஸ்து பலன் தருவாரு. நீங்கள் கேட்கணும். நீங்க ஆசீர்வாதத்தை கேட்கறீங்களா? பைக் வேணும்னு கேட்கறீங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு கேட்கறீங்க, என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு கேட்கறீங்க. நீங்க தேவனிடத்துல கேளுங்க. ஏசப்பா எனக்கு பரிசுத்தத்தை தாருங்க, நான் உமக்கோட வாழ நீர் எனக்கு கிருபையை தாருங்க ஆண்டவரே. இந்த காரியத்துல எனக்கு பூர்ண விடுதலையை தாருங்க ஆண்டவரே. நீங்க கேட்பீங்கன்னா கர்த்தர் அதை தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கேட்பீங்கன்னா என் தேவன் அதை நிச்சயமாய் தருவாரு. அவர் ஐஸ்வர்யத்தை தருவது மாத்திரமல்ல, உங்களுக்கு பரலோகத்தை தர காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் காரியத்தை மாத்திரமே நீங்க எண்ணி இந்த மாம்சத்தின் இச்சைக்காக, இந்த கண்களின் இச்சைக்காக, உங்க நாவின் சுவையின் இச்சைக்காக, இப்படி அநேக சரீரத்தின் அவைகளுடைய இச்சைக்காக உங்களை கிறிஸ்துவை விட்டு இது பிரிக்காதபடி என் தேவப்பிள்ளையே நீங்க கர்த்தரிடத்திலே கேளுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபை தாருப்பா, இந்த உலகம் என்னை உங்களை விட்டு பிரித்து விடக்கூடாது. அவங்களே நினைச்சு நிக்கணும். ஆண்டவரே அவங்கள நினைச்சு நிக்கணும். நீங்க எனக்கு கிருபை தாருங்க. நீங்க தேவனிடத்துல கேட்பீர்கள் சொன்னா அவர் உங்களுக்கு இந்த ரட்சிப்பை தந்தவர், இந்த நீதியை கொடுத்தவர். உங்களை பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 நீதிமான் எப்படி வாழணும்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 15 மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 15 அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும்படிக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், சாவுக்கு ஏதுவான இது எது? இந்த சரீரம், இந்த பாவ சரீரம் இது சாவுக்கு ஏதுவாக காணப்படுகிறது. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவான இது சாகாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சரீரம் பாவத்திலே இருந்து நம்மள சாவுக்கு நேராக, மரணத்துக்கு நேராக நம்மளை விழுங்கி அது நம்மள நரகத்துக்கு நேராக எடுத்து போகக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த சாவுக்கு ஏதுவானதான இந்த சரீரத்தில் இருந்து நாம் தேவனிடத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளணும். பாவம் ஜெயமாக விழுங்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டதை உணர்ந்து வாழ்வதாகும். ஹல்லேலூயா. என்னமா? பாவத்தை ஜெயமாக விழுங்கப்பட்டு, பாவம் ஜெயமாக விழுங்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டதை உணர்ந்து வாழ்வதாகும். என்ன மேற்கொள்ளப்பட்டது? பரலோகத்துக்குரியது என்று தேவன் என்னை மாற்றி அமைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாவத்தை பெற்று நான் பரலோகத்தின் தேவனிடத்துல நான் மாறுபடியாய் என் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? என்னை மாற்றி இருக்கிறார். பாவமும் மரணமும் இனி அது நமக்கு எஜமான அல்ல. ஹல்லேலூயா.
பாவமும் எல்லாமே என்ன இருக்குது? நம்மளுக்கு மரணமும் நம்மளுக்கு எஜமானன். யார் நம்மளுக்கு எஜமானன்? இயேசு கிறிஸ்துவே நம்மளுக்கு எஜமானன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே நம்மளுக்கு எஜமானனாய் இருக்கிறார். இனிமேல் இந்த பாவமும் மரணமும் நம்மளை அது மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஜீவன் நமக்கு பரிபூரணமாக உள்ளது. உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஜீவன் பண்ணது நம்மளுக்கு பரிபூரணமாக உள்ளது. நம்முடைய ஜீவன் இயேசு கிறிஸ்துடைய ஜீவனுடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துடைய ஜீவனை நம்ம பெற்றுக் கொண்டதுனாலதான் இந்த பாவத்திலிருந்து தேவன் நம்மளை மீட்டெடுத்துக்கிறார். இந்த பாவத்திலிருந்து நம்மளுக்கு செயல்படுத்துகிறாரு. மரித்தோர்கள் என்ன பண்ணுவாங்க? என் தேவனுடைய வருகை கர்த்தருக்குள்ள மரிக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது அவர்கள் எல்லாரும் உயிர் பெற போறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அந்த வருகை நாளிலே யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்திருக்கிறார்களோ மரித்தவர்கள் அத்தனை பேர்களும் என் தேவனுடைய ஜீவன் அவர்களுக்குள்ளே இருப்பதனாலே என் தேவனுடைய கால சத்தம் கேட்கப்படவில்லை. அவருடைய கல்லறைகள் திறக்கப்படும். அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்குள்ளே இந்த மரணத்தின் பாவம் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண முடியாது. இந்த மரணத்தின் பாவம் உங்களுக்குள்ளே ஜீவன் செய்ய முடியாது. காரணம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, நீங்க தேவனுக்கான உகந்த பாத்திரம் என்பதை நீங்கள் உணர்ந்து நடக்கணும். தேவன் தந்த இந்த ரட்சிப்பின் மீட்பை நீங்கள் என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். இலவசமாய் என் தேவன் கொடுத்தார் என்பதற்காக நீங்க அதை அலட்சியம் பண்ணாதீங்க. என் தேவ ஜனமே, வருகை சமீபமாக இருக்கிறது. இந்த மாத்திரம் நான் திரும்ப நான் உலகத்துல சொல்லுறேன். இன்னைக்கா நாளைக்கா இந்த மாசமா அடுத்த மாசமா கடைசி விளம்பர நிறுத்த பண்றோம். என் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்க. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்க. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்க. நீங்க பரலோக தேவனிடத்திலே இருக்கிறவர்கள் நீங்க அவர் கொடுத்த ரட்சிப்பை காத்துக் கொள்ளுகிறதான தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்பட்டதா இருக்குதுன்னா இந்த நாளிலே நீங்க கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே, எனக்குள்ள பொறாமை இருக்குது, எனக்குள்ள பெருமை இருக்குது, எனக்குள்ள உலகத்தின் பாவங்கள் அநேகம் இருக்குது. என் தேவனே, என்னை ரட்சியும் அப்பான்னு நீங்க கர்த்தரிடத்திலே கேட்பீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே சொல்லுங்க. உங்களை பற்றி நன்காய் அறிந்திருக்கிறவர் உங்களோட புருஷன் அல்ல, உங்களோட மனைவி அல்ல, உங்களோட பெற்றோர்கள் அல்ல, உங்களை நன்கு புரிந்திருக்கிறவர் உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. அவர் உங்களை நன்கா புரிந்து வச்சிருக்கிறார். இந்த பிள்ளையே, நீ கர்த்தரை நோக்கி பார்த்து, இயேசப்பா, இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு மீட்பு தாங்க அப்பா, இதுல எனக்கு ஒரு ரட்சிப்பை தாங்க ஆண்டவரே நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் மனம் உருகுகிறவர், மனம் இறங்கி உங்களுக்கு ரட்சிப்பை தருவாரு. நீங்க பரலோகத்துக்கு நம்மளோட கூட எல்லாரும் சேர்ந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போகலாம். எத்தனை பேருக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னு ஆசை இருக்குது? ஒரு பெரிய கரங்களை தூக்கி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் உங்களை பார்க்க போகிறாரு. என் தேவன் உங்களை பார்த்து உங்களை எல்லாரையும் அவருடைய வருகையிலே ஆயத்தப்படுத்தபடியாய் என் தேவன் இந்த நாளில் உங்களுக்கு பிரிவு செய்யப்படும்படியாக உயரமாக கரங்களை ஃபுல்லா தூக்கிக்கோங்க. இந்த ஆப்பு போட்டாலாம் வேண்டாம், ஃபுல்லா தூக்கிங்க. என் தேவனுக்கு ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ரட்சிப்பின் நாளிலே உங்கள் அனைவரையும் ரட்சிக்க அவர் வரப்போகிறாரு. தேவனிடத்தில் முழுமையாய் உலகத்தில் ஒப்பு கொடுங்க. வெளிப்படுத்தலாம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். கர்த்தரால் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீங்கள்
வருகையின் நாளில இருள் சூழ்ந்த ஒரு காரியம் உண்டாகும். பயங்கரமான உலகத்தில் பிரச்சனைகள் உண்டாகும். இன்னைக்கு எல்லா தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பயங்கரமான சூழல் உண்டாகும். நாளைக்கு நம்முடைய தேசத்திலே உண்டாகும். நம்முடைய தேசத்துல உண்டாகும். தேவ பிள்ளையே, அவரை துதிக்கக்கூடியதான ஒரு நாள் முடிவுக்கு வரப்போகிறது. இயேசுவை பழுது கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை நாள் வரப்போகிறது. நீங்க செபிக்க கூட முடியாத ஒரு நாள் வரப்போகிறது. நீங்க வேதம் வாசிக்க முடியாதபடியான ஒரு நாள் வரப்போகிறது. அதற்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரணும், உங்களை மீட்டு பெறணும். நீங்க அதற்காக நீங்கள் தொடர்ந்து செபிங்க. நீங்க அநேக வேதனையில, அநேக துன்பத்தில் இருக்கிறீங்க. என் தேவன் நல்லா பார்த்துட்டு இருக்கிறார். கொஞ்சம் காலம் கவலைப்படாதீங்க. உங்களுடைய விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, எனக்கு சாப்பாடு கூட இடம் இல்லப்பா, எனக்கு சாப்பாடு ஒழுங்கா கிடைக்கல, எனக்கு வருமானம் எனக்கு பத்தல. தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். God knows everything. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் தர வல்லவராய் இருக்கிறாரு. ஆனா இந்த கொடிய காலத்துல நீங்க அவரோட வருகையின் காலத்துல இருக்கிறதுனால அநேகரை பிசாசு சோதிக்கப்படும்படியான ஒரு சூழல் உண்டாகும். ஆனாலும் கவலைப்படாதீங்க. ஒரு விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்க. மரணமே வந்தாலும் நான் தேவனுக்காய் மரிப்பேன் என்று சொல்லுங்க. மரணமே வந்தாலும் நான் இயேசுவுக்காய் மரிப்பேன் என்று சொல்லுகிற ஆத்மாவே என் தேவனை ரட்சிக்க வல்லவராக. இந்த நாளிலே கவலைப்படாதீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு வேதனையில பாடுல இருக்கிறீங்களா? சூழ்ந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உட சமாதானத்தை பிசாசு எடுத்துக்கொண்டிருக்கிறானா? கவலைப்படாதீங்க. ஏசப்பா சீக்கிரமா வரப்போகிறாரு. அவரோட ரட்சிப்பை பெற்றுக்கிற நீங்க, அவரோட நீதியை பெற்றுக்கிற நீங்க இதை காத்துக் கொள்ளுங்க. அவர் சீக்கிரமாய் உங்களை ரட்சிக்கும்படியாக வரப்போகிறாரு. அவரோட வருகையில நீங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட போறீங்க. அவன் வேணும் முழங்கால் படிடலாம், தேவனிடத்துல நம்ம செபிக்கலாம். கர்த்தர் தாமே இந்த நாளில நம்மளுக்கு ஒரு பெரிய விடுதலையை தரணும். தேவனிடத்துல கேட்கிறவர்கள் கரங்களை தூக்கி நீங்க கேட்கலாம். ஏசப்பா, என்னோட பாவத்தை மன்னிங்க ஆண்டவர். எல்லாருடைய கண்களும் போல இருக்கட்டும். யாரும் கண்களை திறக்க வேண்டாம். என் தேவன் உங்களுக்கு அவரோட ரத்தத்தை சிந்தி, அவர்கள் பாடுபட்டு, அவர் இந்த பூமியில உங்களுக்காய் எனக்காய் கேவலப்பட்டு அவரோட ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். இது பாவ உலகத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். அவருடைய நீதியை தேவன் நம்மளுக்கு சாட்டி இருக்கிறார். தேவர்களே, நீங்க எல்லாருமே கைகளை தூக்கிக் கொள்ளுங்க. எல்லாருமே கைகளை தூக்கிக் கொள்ளுங்க. உங்களுடைய இருதயத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா, என் பாவத்தை மன்னிங்க. யாரும் கண்ணு திறக்க வேண்டாம். சின்ன பிள்ளைகள் பெரியவர் வரையும் யாரும் கண்களை திறந்துடாதீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உலகங்களை தூக்கினவர்களாய் கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. ஏசப்பா, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. எனக்கு ரட்சிப்பை பாருங்கப்பா. என்னை புதுப்பீங்க. என் நீதியின் வஸ்திரத்தை மீண்டும் எனக்கு உடுத்துவீங்க ஆண்டவரே சொல்லி எனது குணப்பிலே நீ கர்த்தரை கூப்பிடு. என் தேவனுக்கு இரக்கம் பாராட்டுவார். உன்னோட பாவத்திலிருந்து இப்பொழுது தேவன் விடுதலை தருவார். ஏசப்பான்னு கூப்பிடு. ஏசப்பான்னு கூப்பிடு. எந்த பாவம் ஒன்று விட முடியாதபடி கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா? இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே விடுதலை உண்டு. Thank you, Holy God. இயேசுவே, விடுதலை கெஞ்சி கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலை பாருங்கள். என் தேவன் விடுதலை தருவீராக. என் தேவன் விடுதலை தருவீராக. உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்கள் உம்முடைய நீதியை காத்து நடக்க உறுதியை பாராட்டும். உம்முடைய நீதியை காத்து நடக்க உறுதியை பாராட்டும். உம்மிடத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த நாளிலே விடுதலையை தாரும். விடுதலையை தாரும். விடுதலையை தாரும். அது எத்தனை பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை கட்டளையிடுகிறோம். தேவ நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நேர நாளில் விடுதலை பெற்றுக்கொள்ளும். இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தேவ
சென்று காத்து அப்பாவோட வருகை ஆயத்தப்பட இந்த நாளிலே என்னை பரிசுத்தப்படுத்தினதற்காக என் தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையை பெற்றார். கர்த்தர் தாமே கொடுத்ததான இந்த நீதியை காத்து நடக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்து ஒரு வருகை மட்டும் கர்த்தர் வழி நடக்கிறார். ஆமென். 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 என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய மேற்பட்ட நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். இயேசு கிறிஸ்து அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாரும் அப்படியே அமருங்க. வருகிற வாரம் ஐடி விருது இருக்குது. இந்த ஐடி விருதுக்கான லிஸ்ட் வந்திருக்குது. ஆல்வின் இல்லை, அதனால இந்த லிஸ்ட் அனுப்பிச்சிருக்கிறாங்க. பிரதர் ஆல்வின் அவர்கள்